நரம். வால்மீகி மகர்ஷி நாரதரிடத்துல பரிப்பிரஷ்னம் செய்கிறார் என்கிறத அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். குணவானு, அனந்த கல்யாண குணம் உடையவர் யார்? மகாவீரியம் உடையவர் யார்? வீரியவான். தர்மஜ்ஞஸ்ச, தர்மம் தெரிந்தவர் யார்? கிருதஜ்ஞஸ்ச, நன்றி உடையவர் யார்? சத்யசந்தர் யார்? திருடமான விரதம் உடையவர் யார்? சத்யவாக்கியோ திருடவிரதா. நன்னடத்தையில் சிறந்தவர் யார்? சாரித்ரேண ச கோயுக்தா. எல்லா உயிர்களுக்கும் ஹிதத்தையே விரும்புபவர் யார்? சர்வபூதேஷு கோஹிதா. வித்வான் கஹா. மிகப்பெரிய அறிவாளி யார்? கஸ் சமர்த்தா. பேராற்றல் உடையவர் யார்? கஷ்ட ஏக பிரிய தரிசனஹா. எல்லாருக்கும் பிரேமைய விதரணம் பண்றவர் யார்? ஆத்மவான் கஹா. ஆத்மவான் கஹா. ஆத்ம ஞானம் உடையவர் யார்? ஜிதக்ரோதஹா. தியுதிவான் கஹா. அனசூயகஹா. குரோதத்தை வென்றவர் யார்? தேஜஸ் உடையவர் யார்? அசூயையே இல்லாதவர் யார்? அனசூயகா. இப்படிப்பட்ட குணங்கள் எல்லாம் உடைய ஒரு மகாபுருஷனை பத்தி கேட்க விரும்புகிறேன். இந்த குணம் இவாள்கிட்ட இருக்கு, அந்த குணம் அவாள்கிட்ட இருக்கு, அந்த குணம் அவாள்கிட்ட இருக்குன்னு சொல்லக்கூடாது. இந்த எல்லா குணங்களும் ஒத்தரிடத்துலயே இருக்கணும். அவர் எங்கேயோ வேற ஒரு லோகத்துல இருக்காருன்னு சொல்லக்கூடாது. நம்ம வாழக்கூடிய இந்த பூலோகத்திலேயே இருக்கணும். எல்லாத்துக்கும் மேல நம்முடைய சமகாலத்துல இருக்கணும். சாம்பிரதம் லோகேயே. அப்படிப்பட்டவரை பத்தி சொல்லுங்கள் என்று வால்மீகி கேட்ட உடனே நாரதருக்கே மேனி சிலிர்த்து கொடுத்தான். பிரகிருஷ்டோ வாக்கியம் அப்ரவீத்து. நாரதருக்கு இதை கேட்டு ஒரு ஆச்சரியம். ஏன் அப்படின்ன, இந்த கேள்விக்கு கூட பதில் சொல்லிட முடியுமா? எல்லா குணங்களும் ஒத்தர்ட்டையே இருக்கணும். அவர் நம்ம சமகாலத்துல இந்த மர்த்திய லோகத்துல இருக்கணும் என்று இருக்க முடியுமா என்று, அதனால ஆச்சரியத்தினாலையும் அவருக்கு மேனி சிலிர்த்தது. அதை விட அவரை பத்தி தான் சொல்றதுக்காக நாரதர் வந்திருக்கார். வந்தவர் என்ன சொல்லணும்னு வந்தாரோ அதையே வால்மீகியும் சிரவணம் பண்றதுனால, வால்மீகியும் கேட்கறதுனால சகிருதயம். இப்போ குரு சிஷ்யாளுக்குள்ள சகிருதயம். சிஷ்யனும் அதையே கேட்கறதுனால குருவுக்கு வந்த சந்தோஷம். பிரகிருஷ்டோ வாக்கியம் அப்ரவீத். இக்ஷ்வாகுவம்ச பிரபவः ராமோ நாம ஜனைஸ்ருதः நியதாத்மா மகாவீரியः த்யுதிமான் திருதிமான் வசீ. சந்தோஷமா நாரதர் பதில் சொல்ல ஆரம்பிச்சார். அப்பேற்பட்ட ஒரு மகாபுருஷன் இக்ஷ்வாகு வம்சத்துல தோன்றியவன். அவரை பத்தி லோகமே பேசுறதே, அது தெரியாதையா போயிட போறது? ராமோ நாம ஜனைஸ்ருதா. நியதாத்மா, நியமம் உடையவர். திதிமான், திருதிமான், அசாத்தியமான தைரியம் உடையவர். தேஜசு உடையவர், இந்திரியங்களை ஜெயிச்சவர். புத்திமான், நீதிமான், வாக்மி, ஸ்ரீமான், சத்ரு நிபர்ஹணஹா. விபுலாம்சோ மகாபாஹு கம்புக்ரீவஹா மகாஹனுஹு. அபாரமான மேதாவிலாசம் உடையவர், நீதி தெரிஞ்சவர். ஸ்ரீமானு சத்ரு நிபர்ஹணஹா. மிகவும் மங்களம் பொருந்தியவர், தீய சக்திகளை அழிக்கக்கூடியவர். விபுலாம்சகா, விஷாலமான தோள்பட்டை உடையவர், விஷாலமான வட்சஸ்தலம் உடையவர். ஆஜானுலம்பித்த புஜனாக இருக்கக்கூடியவர் மகாபாகு. புத்திமான், நீதிமான், வாக்மி, விபுலாம்சோ மகாபாகு கம்புக்ரீவோ மகாஹனுஹு. மகோரஸ்கோ மகேஸ்வாசஹ கூடஜத்ருஹு அரிந்தமஹ. ஆஜானுபாஹு சுசிராஹ சுலலாட்டஹ சுவிக்ரமஹ. சமசம விபக்தாங்கஹ ஸ்னிக்தவர்ணஹ பிரதாபவான். பீனவக்ஷா விஷாலாக்ஷஹ லக்ஷ்மீவான் சுபலக்ஷணஹ. இதுவரைக்கும் சொன்னதெல்லாம் ராமருடைய திருமேனி அழகு. அவருடைய சுருள் சுருளான கேசங்கள், விசாலமான நெற்றி, வில் போன்று வளைந்த புருவங்கள், தாமரை போன்ற கண்கள், எடுப்பான மூக்கு என்று ராமருடைய திருமேனி அழக சொல்லிண்டு வரார். அதன் பிறகு ராமருடைய குணங்களை சொல்றார். பிரஜாபதி சமஸ்ரீமானு
தாதா ரிபு நிஷூதனஹா யா ரட்சிதா ஜீவலோகஸ்ய தர்மஸ்ய பரிரட்சிதா ரட்சிதா ஸ்வஸ்ய தர்மஸ்ய ஸ்வஜனஸ்ய ச ரட்சிதா. பொதுவாக தர்மத்தை ரட்சிக்கிறவர், தன்னுடைய தர்மத்தையும் ரட்சிக்கிறவர், பொதுவாக லோகத்தை ரட்சிக்கிறவர், தன்னுடைய ஜனங்களை ரட்சிக்கிறவர். லோகத்தை ரட்சிச்சாலே அதுல தன்னுடைய ஜனங்களும் அடக்கம்தான் இருந்தாலும் ஸ்வஜனம்னு ஒண்ணு இங்க விசேஷமா சொல்றார். லோகம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. லோகத்துக்கு உள்ளது எல்லாம் ஸ்வஜனங்களுக்கும் பொதுதான். ஆனா ஸ்வஜனங்களுக்கு உள்ளதெல்லாம் லோகத்துக்கு பொதுன்னு சொல்லிட முடியாது. அது என்னென்ன? ராம கிருபைங்கிறது எல்லாருக்கும் பொது. எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய சூரிய வெளிச்சம், ராத்திரி ஆச்சுன்னு வரக்கூடிய நிலவு, இது எல்லாமே ராம கிருபை தான். இப்படி நம்முடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய சம்பவங்கள், நமக்கு பிரகிருத்தினால கிடைக்கக்கூடிய சௌக்கியங்கள், இது எல்லாமே ராம கிருபதாங்கிறது உலகத்துக்கு அவரை காட்டக்கூடிய அனுகிரகம் கிருபை. சுஜனங்கள் அப்படின்னு ராம கதையை கொடுத்தாரே, சத்சங்கத்தை கொடுத்தாரே, குரு கிருபையை கொடுத்தாரே, இதுதான் சுஜனஸ்ய ரட்சிதா. இவ்வாறு ராமச்சந்திர பிரபு லோகத்தையும் ரட்சிக்கிறார், சுஜனங்களையும் ரட்சிக்கிறார். சுஜனஸ்ய ச ரட்சிதா. வேத வேதாங்க தத்துவஜ்ஞः தனுர்வேதே ச நிஷ்டிதः சர்வசாஸ்திரார்த்த தத்துவஜ்ஞ ஸ்மிருதிமான் பிரதிபானவான் சர்வலோக பிரிய சாதுஹு அதீனாத்மா மகாமதி. வேதங்கள் தெரிஞ்சவர், வேத அங்கங்கள் தெரிஞ்சவர். இதுல எந்த சாஸ்திரமும், ஏதாவது சாஸ்திரங்கள் விட்டு போயிருக்கலாம் இல்லையா, வேத வேதாங்க தத்துவஜ்ஞான், அது எல்லாத்தையுமே சேர்த்து சொல்லணுங்கிறதுக்காக சர்வசாஸ்திரார்த்த தத்துவஜ்ஞா, எல்லா சாஸ்திரங்களும் தெரிஞ்சவர். எல்லா சாஸ்திரங்களும் வெறும்ன தெரியாதபடிக்கு அதோட அர்த்தமும் தெரிஞ்சவர். அர்த்தம் தெரிஞ்சவர்ங்கிறது மட்டும் இல்லாம அதனுடைய துனியும் தெரிஞ்சவர். அதுதான் சர்வ சாஸ்திரே அர்த்த தத்துவஜ்ஞா. சாஸ்திரம் தெரிஞ்சவர், சாஸ்திரத்தோட அர்த்தம் தெரிஞ்சவர், அர்த்தத்தினுடைய ஆழம் தெரிஞ்சவர். ஸ்மிருதிவானு பிரதிபானவான், மேல 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 ஹிருதயத்துல சாஸ்திரத்தினுடைய தாத்பரியங்கள் ஸ்புரிக்குமா, அதுதான் பிரதிபானவானு. அப்பேற்பட்ட பிரதிபை உடையவர், எல்லாருக்கும் பிரியமானவர். சர்வலோக பிரிய சாதுஹு அதீனாத்மா மகாமதிஹி சர்வதா அபிகத சத்பிஹி சமுத்திர இவ சிந்துபிஹி. நதிகள்லாம் எப்போதும் வந்துட்டே இருந்தாலும் சமுத்திரம் எப்படி தன்னுடைய அலைகளால அழைக்கிறதோ, கொஞ்சம் கூட வராதே போ அப்படின்னு சொல்றது இல்லை. எத்தனை நதிகள் வந்தாலும் சந்தோஷப்பட்டு அழைக்கிற மாதிரி சமுத்திர இவ சிந்துபிஹி, அது மாதிரி சாதுக்கள்லாம் எத்தனை பேர் வந்தாலும் அத்தனை சாதுக்களையும் அழைச்சு அத்தனை பேருக்கும் பேரானந்தத்தை கொடுக்கக்கூடியவர், வழங்கக்கூடியவர் சமுத்திர இவ சிந்துபிஹி. ஆரியஹா சர்வ சமஸ்சைவ சதைக பிரியதர்சனஹா சச்ச சர்வ குணோபேதஹா கௌசல்யானந்தவர்தனஹா. எல்லாரிடத்திலையும் சமதர்சனம் உடையவர், சதா ஏக பிரிய தரிசனஹா, தெவிட்டாத இன்பம், அதற்கு தான் பேரின்பம்னு பேரு. அவரை பார்த்து 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 அவருடைய குணங்களை அனுபவிச்சு அனுபவிச்சு யாருக்கும் அழுக்காது, போரும்னு தோணும். எத்தனை முறை ராமாயணம் கேட்டா, பிறந்ததுலேருந்து ராமாயணம் தான் கேட்டு இருக்கோம், கேட்டு இருந்தாலும் போருமே என்று தோன்றாதான். அப்பேற்பட்ட சதைக பிரிய தரிசன சச்ச சர்வகுணோபேதா சௌலபியம் சௌசீல்யம் காம்பீரியம் ஔதாரியம் மாதுரியம் முதலிய சகல கல்யாண குணங்களும் உடையவர். இதனால சந்தோஷப்படுறது யாருன்னு கௌசல்யானந்தவர்தனஹா. கௌசல்யம்மாவனுடைய ஆனந்தம், அந்த ஆனந்தம் மேல மேல வளரும்படியா நாம் சிரவணம் பண்ணும் பொழுதே நமக்கே ஆனந்தமா இருக்கே, பெத்தவ எவ்வளவு ஆனந்தப்படுவா. கௌசல்யானந்தவர்தனஹா. சமுத்திர இவ காம்பீரியே தைரியேண ஹிமவானிவே விஷ்ணுனா சதுருசோ வீரியே சோமவத் பிரியதர்சனஹா. சமுத்திரம் போல கம்பீரமானவர். சமுத்திரத்தை வெளியிலேருந்து பார்க்கறதுக்கு, வெளியிலேருந்து பார்த்தாலே பிரமிப்பா இருக்கு. அதுக்கப்புறம் சமுத்திரத்துக்குள்ள எத்தனை முத்துக்கள் இருக்கோ அதெல்லாம் அள்ளிண்டு வரவாளும் இருக்கா, வெளியிலேருந்து தரிசன மாத்திரத்துல சந்தோஷப்படுறவாளும் இருக்கா இல்லையா. அது மாதிரி ராமச்சந்திர பிரபுனுடைய பக்தாள் சாமான்யமா அவரை பார்த்த மாத்திரத்துல ஆனந்தப்படுறவாளும் இருக்கா, ராம சமுத்திரத்துக்குள்ள முழுகி அதுல உள்ள முத்துக்களை அள்ளக்கூடியவாளும் இருக்கா. சமுத்திரைவ காம்பீரியே தைரியேன ஹிமவான் இவ. தைரியம்ங்கிற இங்க உள்ள வாக்கியத்துக்கு ஸ்தைரியம்னு அர்த்தம். எவ்வளவு புயல் காற்று அடிச்சாலும் ஹிமாலயம் அசையாது இல்லையா, அது மாதிரி அசையாதவர். ஸ்திரஸ்வதர்மே
ஹிமவானிவாச்சலகான்னு சொல்றது அயோத்தியா காண்டம். அது மாதிரி எப்பேற்பட்ட யாரிடத்திலேருந்து எப்பேற்பட்ட விஷயங்கள் வந்தாலும் ஆட்சியை ஏத்துக்கோங்க, சாட்சாத் வசிஷ்டரே சொன்னா கூட ஒரு காலம் சத்தியத்தை மீறமாட்டேன் என்று இருக்கார் இல்லையா, அதான் தைரியேன ஹிமவானிவ விஷ்ணுனா சத்ருசோ வீரியே சோமவது பிரிய தரிசனஹா. சந்திரனை போல எல்லாருக்கும் பிரிய தரிசனனா இருக்கிறார். இவ்வாறு சமஸ்த கல்யாண குணங்களையும் நாரதர் வால்மீகியின் இடத்துல சொல்லி ராம கதையை